Hello all, April 30, May 1 கான current affairs பார்க்கலாம். இந்தியன் ஓஷன் வார்ம் ஆகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் 1950லேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணி அதோட டெம்பரேச்சர் வந்துட்டு அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1950லேருந்து 2020 வரைக்கும் இந்தியன் ஓஷனோட டெம்பரேச்சர் 1.2 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா 2020லேருந்து 2100 வரைக்கும் இந்த ஒரு வருஷம் இந்த 80 வருட காலகட்டத்தில் வந்துட்டு 1.7 டிகிரிலேருந்து 3.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்தியன் ஓஷன் வந்துட்டு சூடாகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு குளோபல் வார்மிங் அப்படின்னு இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட் வேவ்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு மரைன் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடலோட டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது இல்லையா, இதை வந்துட்டு மரைன் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் வேவ்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் +5 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். அது போக நிலப்பரப்புக்கு வந்துட்டு 40 டிகிரிக்கு மேலே இருந்தால், இல்லைனா கடலை ஒட்டிய பகுதியில் வந்து 37 டிகிரி வரைக்கும் இருந்தால், இல்லை மலையில் வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் ஹீட் வேவ் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே போனாலே மோஸ்ட்லி ஹீட் வேவ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் ஹீட் வேவ்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இப்போது கடல்லையும் வந்துட்டு மரைன் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரைன் ஹீட் வேவ்ஸ்னால என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெப்பநிலை உயருது குறையுது. தென் இதனால் இப்போ வெப்பநிலை ஜாஸ்தி ஆகுதுன்னா அதில் உள்ள ப்ரெஷர்லேயும் கொஞ்சம் மாற்றம் வரும் இல்லையா. ஸோ காற்றழுத்த மண்டலங்கள் அடிக்கடி உருவாகிறதுனால ரேபிட் ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்து இருக்கும். கோரல் ப்ளீச்சிங், பவளப்பாறை வந்து தன்னோட நிறத்தை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பெரிய மேஜர் இம்பேக்டாக இருக்குது இந்த பவளப்பாறை வந்து தன்னோட நிறத்தை இழப்பது. தென் சீ கிராஸ் வந்துட்டு அழிஞ்சு போகும், லாஸ் ஆஃப் கெல்ப் ஃபாரஸ்ட் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபிஷரி செக்டர்ஸ் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் வந்துட்டு கணக்கெடுத்து சொன்னது அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டாலஜி, IITM பூனே தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கடலோட ஒட்டுமொத்தமான டெம்பரேச்சர் இல்லை மேல்பரப்பு டெம்பரேச்சரை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு கடலோட ஆழத்தில், அதாவது 2000 மீட்டர் டெப்த்தில் கூட அதோட டெம்பரேச்சரோட மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா 4.5 ஸ்டெல்லா ஜூல்ஸ் பெர் டிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இந்த ஜூல்லே வந்துட்டு இப்போ நம்ம கிலோமீட்டர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டெல்லாங்கிறது ஜெட்டா அப்படிங்கிறது 10^21. ஸோ 10^21 ஜூல் அளவுக்கு வந்துட்டு வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு டாப்பிக்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மேலே ஹெட்டிங்கே, தட் இஸ் இந்த டெம்பரேச்சர் வந்து நியர் டு ஹிரோஷிமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த பேராகிராஃபுக்கு இட் சீம்ஸ் லைக் அ ஹிரோஷிமா அப்படின்னு தான் சொல்லிட்டு டாப்பிக்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹிரோஷிமாவில் வந்துட்டு அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு வெப்பநிலை இப்போவும் அதோட இம்பேக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.5 ஜெட்டா ஜூல்ஸ். இப்போது இதே நிலைமை வந்துட்டு மாறிட்டே இருந்ததுன்னா டெம்பரேச்சர் வந்து 16 to 22 ஜெட்டா ஜூல்ஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற அந்த மலைவாழிடங்கள் இருக்கு இல்லையா, ஊட்டி கொடைக்கானல் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னீங்கன்னா May 7லேருந்து பாஸ் வந்து நடைமுறை கட்டாயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா பெருந்தொற்றத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியாளர் வந்துட்டு பாஸ் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்மளோட எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கோரிக்கைகளை வச்சோம்னா அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ மட்டும்தான் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி போட முடியும். இதே நடைமுறை வந்து இப்போ ஊட்டிலையும் கொடைக்கானலையும் May 7ல் இருந்துட்டு நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு இந்த காரணம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே போகிறாங்க. மக்களோட நடமாட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அது இல்லை. ஸோ அந்த ஜனத்தொகையை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக, டூரிஸ்டோட எண்ணிக்கையை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பாஸை கொண்டு வந்திருக்காங்க. கேரள வனத்துறையுடன் இணைந்து நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு, இந்த நியூஸை நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ IUCNும் இணைந்து வந்துட்டு இந்த தடவை நீலகிரி தாரில் வந்துட்டு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போது கேரள வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை, IUCN உள்ளவங்களும் சேர்ந்து வந்துட்டு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நீலகிரி வரையாடு வந்துட்டு IUCNல என்டேஞ்சரஸ் லிஸ்ட்லேயும், நம்மளோட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு லிஸ்ட் ஷெட்யூல்டு 1லேயும் இருக்குது.
நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் அதிக அளவு நீலகிரி வரையாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை பார்க்கும்போது என்ன பார்த்தோம், மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகபட்சமாக வந்துட்டு 3000க்கும் மேற்பட்ட வரையாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ அக்காமலை கிராஸ் ஹில்ஸ் முக்குருத்தி தேசிய பூங்கா, கேரளாவில் உள்ள இரவிக்குளம் மற்றும் சைலண்ட் வேலி தேசிய பூங்காவில் அதிக அளவில் வந்துட்டு நீலகிரி வரையாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. May 7 நம்ம வந்து நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். தென் நீலகிரி ப்ராஜெக்ட் நீலகிரி தார் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, தமிழ்நாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீலகிரி தாரை பற்றி பேசணும்னாலே மிஸ்டர் தேவிதாரை பற்றியும் நம்ம பேசியாகணும். ஸோ இதெல்லாமே வந்து கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்களிலும் தமிழகத்தை ஒற்றி உள்ள மாநிலங்களிலும் வந்து பறவை காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதற்காக வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க. பறவை காய்ச்சல் என்பது H5N1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா உயிரினங்களில் பாடிக்குள்ளேயும் HN அப்படின்னு 2 மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு வைரஸ் உள்ளே போகும்போது இது பிணைகிறதா புரோட்டீன் மாலிகுல் தான் இந்த ஹெச்சும் எனும், இது ரெண்டும் சேர்றதுனால வர்ற காய்ச்சல் தான் இந்த HN வைரஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இன்ஃப்ளூயன்சா டைப் வைரஸ் தான். H1N1 அப்படிங்கிறது பன்றி காய்ச்சல், H5N1 அப்படிங்கிறது பறவை காய்ச்சலுக்குள்ளது. ஸோ இதுக்கெல்லாம் வேக்சின் இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா தனிப்பட்டு ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் வேக்சின் இல்லை. பட் நம்ம நார்மலாக வந்துட்டு WHO ரெக்கமெண்டேஷன் படி வருஷத்துக்கு ஒருக்க இன்ஃப்ளூயன்சா வைரஸ் போட்டுக்கலாம், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வேக்சின் போட்டுக்கலாம். இது வந்துட்டு யாரை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை அடிக்கடி நாங்கள் நோய்வாய் தாக்குதல் படுவோம் அப்படிங்கிறவங்க போட்டுக்குவாங்க, இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு இது போட்டுக்குவாங்க. எல்லாரும் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, பட் எல்லாரும் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். இந்த வேக்சினோட வேலை என்ன அப்படின்னா இந்த H மாலிகுலையும் H புரோட்டீன் மாலிகுலையும் N புரோட்டீன் மாலிகுலையும் வந்துட்டு பைண்ட் ஆகவே விடாது. பட் இது 1 வருஷம் தான் இதுக்கு வந்துட்டு டைம் பீரியட் 1 இயர் தான். ஸோ 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். இந்த வேக்சின்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக அவைலபிளாக இருக்குது. இந்த பறவை காய்ச்சலுக்கு பறவைகள்லேருந்து டைரெக்டாக பறவைகளுக்கு போகும். பறவைகளின் எச்சங்கள் மற்றும் கழிவுகள் இல்லை இறந்த பறவைகள் மூலமாக மனிதர்களுக்கு தொற்றும் அபாயமும் உள்ளது. ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவில் பறவை காய்ச்சலால் இறப்பு விகிதம் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. 60% வந்துட்டு இதோட இறப்பு விகிதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன நோய் அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமல், தசைப்பிடிப்பு, காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல், இதெல்லாமே வந்துட்டு பறவை காய்ச்சலுக்கும் வந்து நோய் அறிகுறிகளாக சொல்லியிருக்காங்க. பெல்லா கருவிக்கு காப்புரிமை, ஃப்ளெக்சிபிள் பெல்லோ அப்படின்னு ஒரு கருவியை வந்து தமிழ்நாடு TNEB தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள அந்த அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் நிறைய லாஸஸ் இருக்கும்ல. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால அந்த கருவியெல்லாம் ஓப்பன் இருக்கிறதுனால டைரக்ட் கான்டாக்ட் டு ஆக்சிஜன் இல்லை மாய்ஸ்சர் இது கூட இருக்கிறதுனால ஈஸியாக ரஸ்ட் ஆகுது, இல்லை எஃபிஷியன்சி குறையுது, ஈரப்பதம் அதோட எஃபிஷியன்சி குறைக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ஈரப்பதத்தை குறைப்பதற்காக ஆல்ரெடி நம்ம சிலிக்கான் ஜெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சிலிக்கான் ஜெல்லோட இணைந்து வந்துட்டு பெல்லோ அப்படின்னு ஒரு கருவி, இது ஒரு ஃப்ளெக்சிபிள் எக்யூப்மெண்ட், இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி விரியும் தன்மை கூடியது. அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சும் போது ஒரு நிலையில் இருக்கும், அது வெளியிட்டாச்சுன்னா இன்னொரு நிலைமையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்புகளை கொண்டது. இதை வந்துட்டு தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர்கள் வந்து 2015 கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்திய காப்புரிமை நிறுவனத்துக்கு இதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு காப்புரிமை கொடுங்கன்னு. இப்போ அதுக்கு காப்புரிமை கிடச்சிருக்கு, 20 வருடங்களுக்கு காப்புரிமை கிடச்சிருக்கு. இந்தியன் கிரிக்கெட் ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்துட்டு நடக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கான அம்பாசிடர் குளோபல் லெவலில் யார் அப்படின்னா உசைன் போல்ட். இவர் வந்து ஒலிம்பிக்கில் நிறைய ஓட்டப்பந்தயத்திற்காக நிறைய பரிசு வின் பண்ணியிருக்காரு. உலகத்தில் அதிவேகமாக ஓடும் நபர் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து ரொம்ப நாள் இவர் தான் கையில் வச்சுருந்தார். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு அம்பாசிடர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் வந்துட்டு இந்தியாவோட ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர். நம்ம எல்லாருக்குமே இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். T20 வந்துட்டு 6 பால்ஸ்க்கு 6 கூட 6 ரன்ஸ், அதாவது 6 ஒரே ஓவரில் 6 பந்துகளிலுமே ஒவ்வொரு பால்லையுமே 6 அடிச்சார். ஸோ ஒரு ஓவரில் 36 ரன்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட முடியாது என்று கர்நாடகமும் மீண்டும் இந்த காவேரி மேலாண்மை கவுன்சிலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து தமிழ்நாடு வந்துட்டு நீதிமன்றத்தை நாடுவதற்காக முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் அதுவும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இவ்வளோ TMC தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலாண்மை ஆணையம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 2 மாநிலங்களும் வந்து இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்பொழுது கர்நாடகாவிலும் வந்துட்டு அதிக அளவு குடிநீர் தட்டுப்பாடு இருப்பது காரணத்தினால எங்களால் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படின்னு கர்நாடகா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க.
முதல்ல இப்போது காவேரி ஆறு வந்துட்டு காவேரி ஆறோட தண்ணீர் வந்து கர்நாடகத்துலேருந்து திறந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இவ்வளோ தண்ணீர் வருது அப்படிங்கிறத தமிழகத்தில் எங்கே வந்து கணக்கிடுவாங்க அப்படின்னா பில்லிகுண்டலு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஓகே இவ்வளோ தண்ணி உள்ளே வருது அப்படிங்கிறத கணக்கிட்டு சொல்லுவாங்க. ஒரு 2 டேஸாக வந்துட்டு எந்த நியூஸ் பேப்பர் திறந்தாலும் இல்லை எந்த மீடியா திறந்தாலும் இந்த கோவிஷீல்டோட இஷ்யூ தான் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லண்டனோட நீதிமன்றத்தில் இந்த கோவிஷீல்டெல்லாம் கண்டுபிடிச்ச அஸ்ட்ராஜென்னா இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஊசியை போட்டுக்கும் போது தடுப்பூசியை போடும்போது மிக மிக அரிதான சமயங்கள் அதாவது ரேரர் கண்டிஷனில் மட்டும் வந்து இரத்த உறைதல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மாரடைப்பு, மூளையில் இரத்தம் உறைதல், நுரையீரல் இரத்தம் உறைதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்ட்ராஜென்னாவும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் இணைந்து தயாரித்த ஒரு ஊசி. இதுக்கு அவங்க வச்ச பேர் வேக்ஸ்ஜெரியா. இந்த ஊசிக்கு இந்தியாவில் இந்தியாவோட சீரம் இன்ஸ்டியூட் வந்து கோவிஷீல்டு அப்படின்னு பேரை மாற்றி இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஊசி போட்டிருந்தாங்க. இந்தியாவில் கோவிடுக்கு அதிகமாக யூஸ் பண்ணது வந்து கோவிஷீல்டும் கோவேக்சினும் தான். இந்த கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு 90 டேஸ் கழித்து செகண்ட் டோஸ் போடுற மாதிரி இருந்தது. பட் இந்த விவகாரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோஸ் ஊசி போட்டதில் இருந்து 21 நாட்களுக்குள்ளே மட்டும்தான் இந்த இரத்த முறைதல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 21 நாளை எல்லாருமே தாண்டிட்டோம் அப்படிங்கிறதுனால பெருசாக பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்ன வரைக்கும் இந்த கோவிட் வேக்சினை பற்றி முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் நம்ம படிக்காமல் இந்த தடவை எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தடவையும் கோவிட் வேக்சினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பரிவேஷ் 2.0 தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த பரிவேஷ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வன உயிரி பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இதில் ஷெட்யூல்டு 4க்கு கீழே வர அனிமல்ஸை பற்றி தான். வெளிநாட்டு உயிரினங்களை வாங்கிட்டு வந்து நிறைய பேர் ஆசையாக வீட்டில் வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி பரிவேஷ் 1.0 அப்படிங்கிற தளத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அது செல்லுபடி ஆகாது. நம்ம வந்து அகெயின் பரிவேஷ் 2.0 வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டு உயிரினங்களை வீட்டில் வளர்ப்பது குறித்தும் அந்த நாய் எப்போ பிறந்தது இல்லை பிறந்து ரொம்ப நாளாக நாங்கள் வச்சுருக்கோம், அதை இன்னொருத்தங்களுக்கு கைமாற்றி விட்டுட்டோம், இல்லை அந்த உயிரினம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா இதை பற்றி அனைத்து தகவல்களுமே வந்து நீங்கள் இந்த போர்ட்டலில் வந்து பதிவு பண்ணணும். உயிருள்ள விலங்கு இனங்கள் 2024 சட்டத்தின்படி வந்து இதை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷெட்யூல் 4க்கு கீழே இந்த விலங்கினங்கள் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி விலங்கினங்களை இந்தியாவில் உள்ள உள்நாட்டு விலங்கினங்கள் இருக்கும்ல, இது கூட இனப்பெருக்க கலப்பு செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்கங்க, என் கல்லூரி கனவு. கல்லூரி கனவு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அந்த திட்டம் நினச்சிக்காதீங்க. அந்த திட்டம் என்னென்னா கல்லூரி கனவுன்னு என்ன, உயர்கல்வி போகிறதுக்கு கல்லூரிகளுக்கு போகிறதுக்கான ஒரு திட்டம் தான். ஸோ மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் என்ரோல்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ ஓகே, அதுவும் ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். என் கல்லூரி கனவும் அதே தான். பட் இந்த என் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் அதிகமாகுது. இது என்னன்னா ஒன்லி ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவும் அவங்களோட கெரியர் கைடன்ஸ்க்காகவும் ஹையர் எஜுகேஷனில் அவங்களோட என்ரோல்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காகவும் இடைநிற்றலை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் உள்ள ஆதிதிராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. தென் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2023 அதிகமான அளவு மழை பெஞ்சதுனால சென்னையில் வந்துட்டு மிக்ஜாம் புயலில் ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்தது. அதே சமயத்தில் தென் மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்தினால ஒரு சராசரி அளவை விட அதிக அளவு மழை பொழிஞ்சதுனால அங்கே வந்துட்டு புயல்லாம் கிடையாது, சராசரி அளவை விட அதிகமான அளவு மழை ஒரே நாளில் பெஞ்சதுன்னா தென் மாவட்டங்கள்லையும் வந்துட்டு அதிக அளவு வெள்ளமும் மழை பொழிவும் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்பியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரிப்பேர்னஸ் ப்ரோக்ராமை வந்துட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராம் தான், பட் லாங் லைஃபாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா லாஸ்ட் டைம் 2023 அவங்க என்ன பண்ணாங்களோ அதே வந்து கொஞ்சம் விரிவாக்கமாக செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி கண்ட்ரோல் யூனிட் கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் ஏற்பட போகுது அப்படின்னு ஒன்றையே வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அறிவிச்சிடுறாங்க. இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்களுக்கான மெடிக்கல் தேவையோ இல்லை எமர்ஜென்சியில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தேவைகளோ சொல்லலாம். மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு 474 யூனிட் வந்து வச்சுருந்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நர்ஸ் இருந்திருக்காங்க, ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க, அடிக்குவேட் மெடிசன்ஸ் இருந்திருக்கு. தென் கையடக்க கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு மெஷர் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் பார்க்குற டிவைஸாக இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக் பார்க்குற டிவைஸாக இருக்கும், இது எல்லாமே ரெடியாகவே இருந்திருக்கு. ஸோ இதில் என்ன பிளான் அப்படின்னா கண்டினியூஸாக சர்வேலன்ஸ் பண்ணுறது ஒரு பிளானாக இருக்குது. வெக்டர் கண்ட்ரோல், ஸோ இந்த மழைக்காலங்கள்லேயோ இல்லை இந்த வெள்ளம் சம்மந்தமான காலங்களையும் வந்துட்டு நோய் கிருமிகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வெக்டர் கண்ட்ரோல். தென் அந்த வாட்டர் அனாலிசிஸ், கண்டாமினேட் வாட்டரும் சரி குடிநீர் வாட்டரும் சரி ரெண்டுமே அனாலிசிஸ் இருக்குது. கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பண்ணுறது. தென் ஸ்பெசிஃபிக் டீம், ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று யாருக்காவது உதவி தேவைன்னா அந்த இடத்துக்கு உதவி கிடச்சிருச்சா, தென் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நோய் சம்மந்தமாக வந்திருக்காங்களா, இல்லை தொற்றா நோய் சார்ந்து வந்திருக்காங்களா, தொற்று நோய் சார்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வயிற்றுப்போக்கு சார்ந்து வந்திருக்காங்கன்னா இது வெள்ள காலத்தில் வர்ற ஒரு நோய் தான் இல்லையா. ஸோ வெள்ளம் வரும்போது வயிற்றுப்போக்கு வருவது அதை ஒட்டிய ஒரு நோய் தான். ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன மற்றும் அதோட மீட்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்த டேட்டாவுமே அவங்கக்கிட்டே இருக்கும். இந்த டேட்டா வச்சு இப்போ இந்த ஒரு வருஷம் இந்த டேட்டா கிடச்சிங்கன்னா இந்த டேட்டா வச்சு அடுத்த வருடம் வந்து அதற்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபோர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பசுமை நோபல் விருது, இதை வந்துட்டு கோல்ட்மேன் சூழல் பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க, சுற்றுச்சூழல் பரிசு அப்படின்னு. வருடம் இந்த பரிசு வந்து 1986 கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருடம் 7 பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அசோக் சுக்லா இவர் ஒருவர் தான் இந்தியர், இவர் சமூக ஆர்வலர். தென் முக்கியமாக வனம் சார்ந்த சமூகத்தோட ஆர்வலராக இவர். மார்ஷல் கோமஸ், முர்ராவா மருச்சி ஜான்சன், ஆண்ட்ரியா விதாரா, நோன்ஹலே பதுமா, தெரேசா வெனஸ்டே, சினகு சுகுலு, இவங்க 7 பேருக்கும் தான் இந்த வருடத்திற்காக கிடைச்சிருக்கு. இந்திய நாட்டோட கடற்படை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றுள்ளார். 26வது கடற்படை தளபதியாக இவர் பொறுப்பேற்றுள்ளார். தென் ஏப்ரல் 30 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வரலாற்றில் நம்மளுக்கு என்ன தெரியும் ஏப்ரல் 30 அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சத்தியாகிரகம், தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ஏப்ரல் 30யோட ரிலேட் பண்ணலாம். 29/30 தான் வந்து அந்த தேதியும். தென் May 1 உலக தொழிலாளர்கள் தினம், ஸோ அதுவும் வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க. ஸோ தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது சிங்காரவேலர் ஐயா அவர்கள் தான் வந்துட்டு உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரணும். இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரை பற்றியுமே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், ராஜாஜி ஐயா அவர்கள் ஞாபகம் வரணும். இங்கே May 1 தொழிலாளர்கள் தினம். இப்போ வந்துட்டு நம்ம சிங்காரவேலர் ஐயா வந்துட்டு நம்மளை ஞாபகம் வரணும். இவங்க 2 பேரோட வாழ்க்கை குறிப்புமே வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இது போக வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா சமூகம் எதை நோக்கி செல்கிறது அப்படின்னு கல்வி சம்மந்தமாக வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் சட்டங்கள்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, குழந்தை தொழிலாளர்கள் எப்படி இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கான கல்வி சட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்குங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.